அதை பண்ணிடலாம். பட் காமெடின்றது வந்து ரொம்ப தேட்டரில் பார்க்குறப்ப நம்ம ஈஸியாக என்ஜாய் பண்ணிடுறோம். பட் அதை வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப நுட்பமாக கரெக்டான மீட்டரோடு எடுக்கணும். அதை நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் வந்து ரொம்ப கரெக்டாக எடுத்தாப்புல. எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒவ்வொரு காட்சியிலுமே பிரமாதம் எடுத்திருந்தாப்புல. நிறைய அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுவும் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அது படம் பண்ணி ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த படம். ஸோ அவருடைய காத்திருப்புக்கு வந்து ஒரு பெரிய பலன் கிடைக்கும். அதே மாதிரி அவருடைய குடும்பத்தாருக்கு, ஏன்னா வந்து ஒரு டைரக்டரோட பெயின் இருக்குல்ல, அது வந்து ஃபேமிலி ஃபஸ்ட்டு பயங்கரமாக இது பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படத்தின் மூலிமா அவருடைய வெற்றியின் மூலியமாக அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இறைவன் தரணும். அதுக்கு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி தங்கராஜ் சார் நிறைய படங்கள் வந்து இப்போ சிவி சாரோட சேர்ந்து பண்ணுறாரு. ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். எங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க எல்லா வகையிலையுமே. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, மற்ற விஷயங்களையும் சரி, எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின்ஸ் வரல. அதை சொன்ன வந்தோன்னே பாய்ஸ் ஹாஸ்டல்னு சொன்னார் ஹீரோ. கருணா சார், பாஸ்கர் அண்ணன், சந்திரசேகர் சார், ராதாரவி அண்ணன், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு பேக்கடாகவே ரொம்ப ஒரு அருமையான படம். டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. எப்படி வந்து ஒரு சூதுகம் படத்துக்கு வந்து நம்ம மீடியா நண்பர்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஒரு மாபெரும் வெற்றி படமாக்குனீங்களோ, அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக வந்து ரசிகர்களுக்கு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் அது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் கொடுத்து மாபெரும் வெற்றி படமாக்குங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர் அனைவரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. 2011 நான் தயாரிப்பாளர், சக தயாரிப்பாளர் சுதீப்குமார் சாரும் நானும் ஒரே சமயத்தில் இந்த திரைப்படத்துறைக்கு வந்தோம். அவர் முதல் படம் மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறமா அதே காலகட்டத்தில் ஒரு படம் எடுத்து தோல்வி அமைஞ்சதால் அதுக்கப்புறம் சினிமாவை கற்றுக்கிட்டப்ப தான் நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த நேரத்தில் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஓவர்சீஸில் ஒரு 4-5 படம், பாகுபலி, மாஸ், கொம்பன், இந்த மாதிரி ஒரு 4-5 படங்களை ஓவர்சீஸில் பண்ணோம். அதுக்கப்புறம் தேட்டரில், தமிழ்நாடு தேட்டரில் வாங்கி ஒரு 4-5 படம் தமிழ்நாடு தேட்டரில் பண்ண ஆரம்பித்தேன். இந்த முதல் பட தோல்வியிலேருந்து சினிமாவை கற்றுக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை, சினிமா ப்ரொடக்ஷனை தாண்டி மற்ற விஷயங்களை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா சினிமாவை தயாரிக்கணுன்ற ஆர்வத்தில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ஜேர்னியில் வந்து எனக்கு திருப்பியும் தயாரிக்கணுன்ற எண்ணமே இல்லாமல் சில சமயத்தில் போயிடுச்சு. ஆனால் சிவி குமார் நானும் 2011 வந்து சிவி குமார், அப்புறம் ஞானவேல் சார், அபினேஷ் இளங்கோவன், நான் எல்லாமே ஒரே ஒரு டீமாகவே எப்பவுமே இருப்போம். அந்த நேரத்தில் இவங்க 3 பேர் மட்டும் பண்ணுற விஷயத்தை நான் பண்ணால் ஒதுங்கியே போயிட்டப்போ படிக்க ஞானவேல் சார் சொல்லுவார், நீங்களும் படம் பண்ணுங்கன்னே சொல்லுவார். அதுக்கான சூழல் அமையாமையே ரொம்ப நாள் தள்ளிக்கிட்டே இருந்தது. இப்போது சிவி சார் ரொம்ப இந்த கடந்த காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்கும்போது, சரி சிவி நம்ம படம் பண்ணோம், சேர்ந்து பண்ணுவோம்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை சிவி கூட பண்ணாதீங்க, சிவி வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாரு, அந்த பிரச்சனை வந்து வெளியே வரணும், கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, பண்ணாதீங்கன்னு சொல்லி நிறைய நெகட்டிவிட்டியாக நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருந்தது சிவி மேலே. சிவி வந்து இன்றைக்குள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 26வது படமாக அதை நினைக்கிறேன். சினிமா ஒரு படம் எடுத்து தயாரித்து அந்த படத்தை வெளியிடுறதுக்கே ரொம்ப கஷ்டம். 26 படம் வந்து ஒரு சாதாரண மனிதனாக மதுரையிலேருந்து கிளம்பி வந்து இன்றைக்கி வந்து 26 படத்தை வந்து வெற்றியோடு ரிலீஸ் பண்ணிட்டார். நான் இதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள், ஒரு படத்துக்கும் வருவார், சார் இந்த படம் ரிலீஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது, அந்த படம் கஷ்டமாக இருக்குது, நிறைய பிரச்சனைகள். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் சமாளித்து இன்றைக்கும் இந்த பிரச்சனை வெளியே வருவோன்ற நம்பிக்கையோட இந்த சூதுகம் 2க்குள்ளே என்ட்ரி ஆனேன். அந்த என்ட்ரி வந்து வீண் போகலை. இந்த என்ட்ரியிலேருந்து இந்த படத்தை வந்து வெளியே கொண்டு வரத்துக்கு எல்லா உதவியிலும் சிவிகுமார் முன்னே பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு மிக தாழ்மையாக வேண்டுகிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. சூதுகோம் படத்துக்கு அப்புறம் நான் சூதுகோம் நடிக்கும்போது 3வது படம். இப்போ ஆல்மோஸ்ட் 100 முடிச்சிட்டேன் தமிழில். ஸோ அதுக்கு பிக் தேங்க்ஸ் டு சிவிகுமார் சார். அவர் வந்து ஃப்ரெஷர்ஸு, இந்த புதுசாக வர்ற இயக்குனராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், நம்பி ப்ராஜெக்டை கொடுப்பாரு. அந்த நம்பிக்கைக்கு சீரியஸாக தேங்க்யூ ஸோ மச் சார். எத்தனையோ இயக்குனர்கள், என் நண்பர்கள் நலன், கார்த்திக் சுப்பராஜ், இவங்க எல்லாருக்குமே டெபியூ ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணி கொடுத்தாரு சார். அதுவும் பெரிய ரிலீஸ், எல்லாமே பெரிய ஹிட். ஸோ என்றைக்குமே திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட்டு எங்களோட வீடு. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக, ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணிக்குவேன். நீங்கள் சூதுகோமுக்கு எப்படி நல்ல விமர்சனம் கொடுத்து அந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்குனீங்களோ, அதே மாதிரி சூதுகோம் பார்ட் 2 நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதில் ரொம்ப கம்ப்ளீட்டாக ஒரு ஹியூமர், நல்ல காமெடி படம். மிர்ச்சி சிவா சாரோட ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஐம் பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். அவரோட இருந்தோனாலே கலகலப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ அவர் இங்கே வந்து பேச ஆரம்பிச்சோன்னா அவ்வளோ சிரிப்பும் சந்தோஷமும் அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கும். ஸோ நான் மெயினாக வந்ததே பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி அவரோட ஸ்பீச் பார்க்குறதுக்கு தான். ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். என்னோடய ஃபஸ்ட்டு ரிலீஸ் கலகலப்பு ஹீரோ. நாங்கள் அதிகமாக அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம். பட் திரும்ப இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தங்கராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் கோ ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. டிஓபி கார்த்திக் சார் வந்து நீங்கள் எத்தனை சீன் எழுதி வச்சுருந்தீங்கனாலும் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு கேமரா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அர்ஜுன் எல்லாரும் சொன்ன மாதிரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க், டெடிக்கேட்டட் பர்சன். எத்தனை ஆர்டிஸ்டோட டேட் இஷ்யூ இருந்தாலும் சரி, இவங்க 3 மணி நேரத்தில் இருப்பாங்க, அவ்வளோதான் டைம் அப்படின்னாலும் அழகாக எடுத்து கொடுத்துருவாரு படத்தை. அர்ஜுனை பற்றி நீங்கள் நல்ல விமர்சனங்கள் எழுதி அவர் இன்னும் பெரிய இயக்குனராக அடுத்தடுத்து பிரசாரில் அடிக்கடி வரணும். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ப்ரொடியூசர் சிவிகுமார் சார், தங்கராஜ் சார் மற்றும் மாமா சந்திரசேகர் அவர்கள், தம்பி கருணாஸ், அப்புறம் டிஓபி, அதுக்கப்புறமா டைரக்டர் அர்ஜுன், என்னுடைய அன்பு தம்பி அருள்தாஸ், எல்லாருக்கும் யாராவது பேர் விட்டு போயிருந்தால் மன்னிக்கணும். வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் வந்து 2 விஷயம். ஒன்று சந்தோஷமான விஷயம், இன்னொன்று மறக்க முடியாத விஷயம். சூதுகம் ஃபஸ்ட்டு நான் ஆக்ட் பண்ணேன். கருணாவோட அப்பாவாக தான் நடித்தேன். அதுலேயும் ரொம்ப நல்ல பேர், இதுலேயும் நிச்சயமாக நல்ல பேர் வரும். 2வது, எங்கள் மாமா கூட வந்து எனக்கு ஒரு 40 ஆண்டுகளாக பழக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் தான் அவர் கூட ஃபஸ்ட்டு சேர்ந்து நடிக்கிறேன். இல்லை மாமா? ஆமாம். அதே மாதிரி அர்ஜுன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி. ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அப்படி வாங்கக்கூடியவர். எல்லாருமே ரொம்ப நல்ல டைப். மறக்க முடியாத விஷயம், டிசம்பர் 28 அன்னைக்கு ஷூட்டிங். மாமா வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டு, ரவி அண்ணனும் நடிக்கிறாங்க அப்படின்னு சந்திரசேகர் மாமாவுடைய கேரவனில் தான் போய் உட்காந்து, வாடா சாப்பிட்லாம் அப்படின்னாப்பில். டிஃபனை பிரிக்கும்போது தான் வந்து ஒருத்தர் சொன்னார், நம்முடைய அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி. நாங்கள் அன்றைக்கி சாப்பிடவே இல்லை, மூடே இல்லை. நான் அழ ஆரம்பித்தேன். நான் ஒரு பக்கம் அழுகுறேன், மாமா ஒரு பக்கம் அழுகுறாப்பில். என்ன பண்ண முடியும்? அன்றைக்கி அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு 29ஆம் தேதி அந்த அண்ணனுடைய இறுதி நிகழ்வில் கலந்துக்கிட்டோம். அதனால் இந்த ஷூட்டிங் நடந்தது என்றைக்கு அப்படின்றத மறக்க முடியாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நெருங்க போகுது. நல்லபடியாக அண்ணன் அவர்கள் எவ்வளோ பேரை வாழ வச்சவர். அவருடைய ஆசீர்வாதம் தம்பி அர்ஜுன் அவர்களுக்கும் இருந்து, இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இருந்து, ஹீரோ சிவா அவர்களுக்கும் எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த அந்த வெள்ளை மனதனுடைய ஆசீர்வாதம் இருந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று அவருடைய ஆன்மாவை வேண்டிக் கொள்வதோடு, என்றென்றைக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். கிட்டத்தட்ட இங்கே நம்முடைய மாப்பிள்ளை எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் சொன்னது போல, திரையுலகத்திற்கு வந்து 45 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 45 ஆண்டு காலத்திலே 45 ஆண்டு காலமும் சந்தித்த நண்பர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு அண்ணன் திரைநிதி செல்வம் இருக்கிறார், நம்முடைய சித்ரா மணி இருக்கிறார். நான் தேடினேன், தேவிமணியை தேடிக்கொண்டிருந்தேன். தேவிமணி இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன்.
என்னன்னா தேவிமணியெல்லாம் பார்த்தா என்ன வயசுனே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு தடவை பத்திரிக்கை துறையில் இருந்துக்கிட்டே இருக்காரு, இளமையாக இருந்துக்கிட்டே இருக்காரு. இப்போ தான் கொஞ்ச நாளாக வந்து டை அடிக்கிறத அவர் விட்டுட்டார். இப்போ தான் லேசாக வயது தெரியுது. ஆனால் கூட இப்போ எல்லாருமே 30 வயசுல எல்லாருக்குமே முடி வெளுத்து போச்சுல, அங்கேயும் தேவிமணியோட வயசை கண்டுபிடிக்க முடியல. ஸோ அவருடைய நினைவெல்லாம் எனக்கு வந்தது. அண்ணன் தரணிதி செல்வம் கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸாக சாஞ்சு படுத்திருக்காரு. அவரோட நினைவுகள்லாம் எனக்கு வந்து இது வரைக்கும் போயிடுச்சு, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு. பழனி இருக்கார். எல்லா நண்பர்களையும் பார்க்குற ஒரு நல்ல வாய்ப்பு. மேடையில் அமர்ந்திருக்கின்ற வரிசையாக எல்லோரையுமே சொல்ல வேண்டும். அன்பு இயக்குனர், அருமை இயக்குனர் எஸ்ஜே அர்ஜுன் அவர்களே, நம்முடைய ஒளிப்பதிவாளர் தம்பி கார்த்திக் தில்லை அவர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இந்த படத்தினுடைய கதாநாயகன் வாழ்க்கையிலே திரைப்படத்தில் மட்டும் அவர் மகிழ்ச்சியோடு இருப்பதில்லை, யதார்த்தமாக திரைக்கு வெளியிலேயும் அவர் மட்டுமல்ல, அவரோடு இருக்கின்ற எல்லோரையும் மகிழ்ச்சியோடு வைத்திருக்கின்ற அன்பு தம்பி அவர்கள். தம்பி அருள் அவர்கள் என்னை பார்த்தவுடனேயே சொன்னார், அருள்தாஸ் என்னென்ன வேற கெட்டப்பில் இருக்கீங்க, உங்களை நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லையே என்று. அதே போல் தம்பி கருணா இருக்கிறார். கருணாகரனோடு இந்த படத்தில் நான் சேர்ந்து நடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மாப்பிள்ளை எம்எஸ் பாஸ்கர் 45 வருஷமாக எனக்கு தெரியும். இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய அறிமுகத்தில் புதிய வாய்ப்புகளில் நடிக்கிற போது டப்பிங்கில் வந்து பாஸ்கர் வந்து உட்கார்ந்துருக்காரு, பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு. அவ்வளவு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இந்த படத்தில் வந்து நம்முடைய குமார் சார் அவர்களும் தங்கராஜ் சார் அவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இன்றைய இளம் தலைமுறையான தம்பி சிவா கருணா கூட நடித்த அதே படத்தில் இந்த படத்திலேயே வந்து ராதாரவி கூடயும் பாஸ்கர் கூடயும் சேர்ந்து நடிக்கின்ற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அப்போ எனக்கு நினைவுகளெல்லாம் வந்து ஒரு 45 வருஷமாக அந்த நினைவுகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் இந்த மேடையில் நின்று இந்த படத்திலே ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து இன்றைக்கும் ஒரு கலைஞராக நான் அரசியல் களத்திலே இருந்தாலும், பொது வாழ்க்கையில் இருந்தாலும், அரசு துறையில் இருந்தாலும், நான் விரும்பி சென்னைக்கு ஓடி வந்தது ஒரு நடிகராக வர வேண்டும் என்று. அந்த தொழில்தான் என் நெஞ்சுக்குள்ளே நிறைந்து கிடப்பது. அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலையுலக பெருமக்களும், பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களும், தமிழக மக்களும் தான். அதற்காக இந்த மேடையில் நின்று நான் எல்லோருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அர்ஜுன் ஒரு அற்புதமான டைரக்டர். அவர் வந்து ஜூனியர், சீனியர், புது நடிகர் அப்படின்லாம் பார்க்கல. அவர் அந்த கதாபாத்திரமாக பார்த்து ரொம்ப சுலபமாக எங்களை நடிக்க வச்சு எந்த டென்ஷனும் இல்லாமல் அருமையாக டைரக்ட் பண்ணார். அவருக்கு கேமராமேன் ரொம்ப உதவியாக இருந்தார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. டயர்ட்னஸே இல்லாமல் கலைஞர்களை பாதுகாத்து கொண்டார்கள் அவர்கள். அருமையாக வந்திருக்கு. நான் வந்து இந்த முழு படத்தை பார்க்கல, டப்பிங்கில் பார்த்தேன். எனக்கு நிறைவாக இருந்தது. ஒரு நல்ல கதாபாத்திரத்தை கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அர்ஜுன் வந்து எஸ்ஜே அர்ஜுன். இப்போ எஸ்ஜேல வந்து சூர்யா வந்து நடிகரில் கலங்கிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் எஸ்ஜே அர்ஜுன் வந்து டைரக்டரில் கலங்க போகிறாரு. அது நிச்சயமாக உறுதியாக தெரிகிறது. அவர் வரணும். அவர் சரியாக கால்குலேட் பண்ணி ப்ரொடியூசருக்கு செலவு இல்லாமல் எடுக்கிற, எனக்கு தெரிந்து வந்து ராமநாராயணன், KS ரவிக்குமார் அந்த வழியில் வந்து அற்புதமான ஒரு இயக்குனராக அவர் அமைந்திருக்கிறார். அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிவா கூட அந்த படம் மட்டும் இல்லைங்க, சலூன்னு ஒரு படம். அந்த படத்தில் காட்சிகளே எனக்கு அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்கிறது. அந்த படத்துலேயே வந்து அந்த படத்தில் தான் ரொம்ப நெருக்கமாக சிவாவோட பழகும்போது, சிவா என்னென்னா
ரொம்ப பெரிய புத்திசாலி, பெரிய புத்திசாலி. மக்களுக்கு தெரிந்த சிவா வந்து காமெடி ஹீரோ, காமெடி கதாநாயகன். அவர் வந்து சிரிக்க வைப்பார், மேடையில் சிரிக்க வைப்பார். அது அல்லாமல் வாழ்க்கையினுடைய தத்துவம் உணர்ந்தவர், வாழ்க்கையினுடைய போராட்டங்களை உணர்ந்தவர். இப்போ நாம் பட்டிருக்க ஸ்ட்ரகிள் எல்லாம் சொல்லும்போது அதை உள்வாங்கி கொண்டு இந்த 45 ஆண்டு கால அனுபவத்தை சொல்லும்போது அவர் சொல்கிற அதை கண்டென்ட்டை வாங்கிட்டு அவர் சொல்லுவாருங்க. அது வந்து ரொம்ப பிரமாதமாகும். நமக்கு சில விஷயங்களை, பல செய்திகளை கற்றுக் கொடுக்கின்ற பக்குவம் பெற்றிருக்கின்றார். ஆகவே இந்த படத்தில் எடுத்ததில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தை தொடர்ந்து இந்த நிறுவனத்திலும் அவர் அர்ஜுன் அவர்களுடைய இயக்கத்திலும் தொடர்ந்து நடிப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்காக காத்து கொண்டும் நான் இருக்கின்றேன். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சந்திக்கின்ற இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோரிடமும் என்னுடைய வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். 13 வருடங்கள் 20வது படமாக டிசம்பர் 13 சூதுகவும் 2 வெளியாகிறது. இது ப்ரொடக்ஷனில் 26வது படம். 20க்கும் மேற்பட்ட இயக்குனர்கள், 10க்கும் மேற்பட்ட மியூசிக். இந்த படம் வந்து இந்த சூதுகம் 2 படம் அப்படின்றது வந்து சூதுகம் படம் எடுக்கும்போதுலேருந்தே இருக்கிற இந்த ஐடியா. இது வந்து சூதுகம் படம் ஆரம்பித்து நாங்கள் படம் முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிருக்க டயத்தில் நலன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன். நான் வந்து நலன் இந்த படத்தில் வந்து மற்ற படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த படம் வந்தாலும் கடைசியில் ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதோட இந்த படம் வந்து ஒரு மொராலிட்டியாக வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க ஜெயிக்கிற மாதிரி, அவங்க ஃப்ரீ ஆகிட்ட மாதிரி இருக்கே, நாளைக்கு நம்ம யாரையும் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னாங்க. கேட்டேன். இல்லை சார், இது வந்து இந்த படத்தை கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க இந்த மொராலிட்டி விஷயத்தில் அப்படின்னாங்க. அதே மாதிரி என்னையும் பயங்கரமாக அந்த சூதுகம் வந்த சமயத்தில் மக்கள் பயங்கரமாக அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும், பத்திரிகை ஊடக நண்பர்கள் அதை நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும், சினிமாவில் இருக்க பல பல பெரிய மனிதர்கள் வந்து இந்த படத்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சரியில்லாத ஒரு எடுத்துருக்கவே கூடாத ஒரு படம் அப்படின்ற அளவுக்கு அதை விமர்சனம் பண்ணாங்க என்றால் அது. அப்போ நான் அந்த இதை வந்து நான் முதலே பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல நேட்ட சொன்னார். நான் சார் இந்த படத்துக்கு அப்படி தான் பேசுவாங்க, ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு படமாக நான் வந்து கன்சீவ் பண்ணலை. இது வந்து ஒரு 3 படமாக தான் அதை நான் கன்சீவ் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரையாலஜியாக தான் அதை கன்சீவ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து ஒரு படம் எடுக்கணும். 3வது படமாக சூதுகவும் தர்மம் வெல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்து தான் சார் முடிக்கணும். அந்த 3 படம் முடிக்கும் போது தான் இந்த 3யுமே வந்து அவங்களால கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ சூதுகம் முடிச்சு நானும் நலனும் சூதுகம் 2க்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு கட்டத்தில், சார் இந்த கதையை வந்து என்னால் எழுதுறதுக்கு எனக்கு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை என்னால் எழுத முடியல, அதனால் நம்ம ரீமேக் எடுத்து வாங்கி வச்சுருக்க காதல் கடந்து போவோம், அங்கே எடுத்துடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம இந்த சூதுகம் 2 எடுக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். சரி, ஓகே. ஏன்னா நான் காதல் கடந்து போகும் நாங்கள் இப்போ ஆரம்பிக்கும் போதே அது சூதுகம் 2வாக தான் ஆரம்பித்தோம். அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஆஃபீஸ் போட்டது, ஒர்க் நடந்தது எல்லாமே சூதுகம் 2க்காக தான் அது வந்து அந்த டயத்தில் ஒர்க் ஆரம்பித்தது. அவர் வந்து என்னால் ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சார் இந்த சூழ்நிலையில், அதனால் நம்ம காதல் கடந்து போய் எடுத்துடலாம், பின்னாடி நம்ம இந்த சூதுகம் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஒன்ஸ் காதல் கடந்து போய் ரிலீஸ் முடிச்சோன்னா நான் போய் கேட்டேன் அவர்கிட்ட, நலன் இந்த படத்தை எப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னும்போது, சார் நான் அந்த படத்தை எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. அந்த டயத்தில் அவர் வந்து ஸ்டுடியோ கிரீனுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு. இப்போ வாவாத்தியார் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தார். அப்போ அவர் இந்த ஸ்கிரிப்டை நான் வாவாத்தியார் எழுதிட்டு இருக்கேன் சார், என்னால் இப்போ சூதுகம் 2ல் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, நான் வந்து லைனில் சொல்லிடுறேன், நீங்கள் நம்ம டீம் ஒன்றை போட்டு எழுத ஆரம்பிங்க அப்படின்னாரு. அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த சூதுகம் 2வோட லைன். ஏன்னா ஒன்லைன் வந்து அவர் நலன் சொன்னது, நலன் குமாரசாமி இந்த படம் சூதுகம் 2 படம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒன்லைன் வந்து நலன் குமாரசாமி என்கிட்ட சொன்னார். அப்போ அதுக்கு யார் நம்ம ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கான ஒரு டீம் வேணுமே அப்படின்னும் போது எனக்கு அர்ஜுன் ஞாபகத்துக்கு வந்தார். ஏன்னா அர்ஜுன் வந்து என்னோட முண்டாசுப்பட்டி படத்தில் தான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டண்டாக அவர் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்னோட இன்டர்நெட் நாளையிலையும் அவர் ஒர்க் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ராட்சசன் அவர் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தார். சரி, இப்போ நல்ல காமெடி சென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னனால அவரையும் யோகராஜ் வந்து நல்லனோட கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் ட்ராவல் பண்ணியிருந்தார். நல்லன்னு சொன்னார், யோகராஜ் வச்சுக்கோங்க, கதிரை வச்சுக்கோங்க, அப்புறம் அவரோட கதை விவாதத்தில் இருக்க ஒரு நண்பர்கள் 2 பேரை கூப்பிட்டு இவங்க எல்லாத்தையும் வச்சு இந்த டீம் அசம்பிள் பண்ணணும்னு சொன்னால் 2019 நாங்கள் இந்த கதையை எழுத ஆரம்பித்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இது சூதுகம்ன்றது வந்து ஒரு இப்போ தமிழ் சினிமாவில் நிறையா பார்ட் 2 பார்ட் 3 படங்கள் வந்துட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை 28 வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சீக்வல். இப்போ அதில் இருந்த நடிகர்கள் வந்து அதே கேரக்டர்ஸாக 2008க்கு அப்புறம் திருப்பி வரும்போது அவங்க சின்ன வயசில் கிரிக்கெட் ஆனாங்க, அவங்க லவ் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்க,
இதுவும் அதே மாதிரியான ஒரு படம் தான். சூதுகம் 2ன்றது வந்து இது ஒரு தனி படமாவோ இல்லை ஒரு ஃப்ரான்ச்சைசி மூவி மாதிரி வேறு கதை வேறு ஹீரோ அப்படின்றதுலாம் இல்லை. இதுலேயும் அதே விஜய் சேதுபதியோட கேரக்டர்ஸ் தனியாக தான் இருக்குது, இவரோட கேரக்டர்ஸ் வந்து தனியாக தான் இருக்குது. ஸோ நலன் சொன்ன ஐடியாவே என்னென்னா, இது வந்து 2013 நம்ம சூதுகம் எடுத்தோம் சார். இந்த சூதுகம் 2ன்றது வந்து 1990களில் ஆரம்பித்து சூதுகம் முடிஞ்சதுக்கப்புறமா 24 இந்த கதை எப்படி கண்டினியூ ஆகுதுன்றது தான் இந்த படத்தோட ஐடியாலஜி. அந்த மாதிரி தான் இந்த படத்தில் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நடித்த பெரும்பாலான கேரக்டர்ஸ் வந்து அதே கேரக்டர்ஸாகவே இந்த படத்துலையும் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கதை எழுதும்போது நலன் என்கிட்ட இந்த படத்தை நான் சூதுகம் 2 எழுதுறேன், நீங்கள் லைனை கொடுங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் என்கிட்ட கேட்டது ஒரே ஒரு ப்ராமிஸ் தான். நீங்கள் சூதுகம் 2ன்னு ஒன்று எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சூதுகம் 3 சூதுகம் தர்மம் வெல்லும்னு அந்த படத்தை எடுத்து முடிப்பேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணால் மட்டும்தான் நான் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவேன் அப்படின்னாரு. கண்டிப்பாக அந்த 3வது படத்தை நான் எடுத்துட்டேன். நல்லா இந்த படம் எய்தர் பாசிட்டிவாக போனாலும் சரி நெகட்டிவாக போனாலும் சரி ஐ வில் ஃபினிஷ் த ட்ரையாலஜி. ஏன்னா தமிழ் சினிமாவில் இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரையாலஜியாக ட்ரை ஆகிட்டு இருக்க ஒரு படம் வந்து. இப்போ மற்ற படங்கள்லாம் வந்து பார்ட் 2 எடுத்து முடிச்சுட்டு அப்படியே விட்டு போயிடுறாங்க. பட் இது பார்ட் 3 எப்படி முடியணுன்றது வரைக்கும் நலன் வந்து யோசிச்சு வச்சிருக்காரு. இந்த தர்மம் வெல்லும் அப்படின்ற டைட்டில் அந்த இது வரைக்கும் அவர் யோசிச்சு வச்சிருக்காரு. ஸோ அது அவருக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், இந்த படம் ரெஸ்பெக்ட் ஆஃப் த ரிசல்ட் நான் அந்த படத்தோட சூதுகம் தர்மம் வெல்லும்னு எடுத்து அந்த ட்ரையாலஜியை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூதுகம் 1 ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து படத்தை நான் கதையை கேட்டு இந்த படத்துக்கு யார் ஹீரோ, அப்படி உங்களுக்கு யார் இதில் வந்து ஒரு ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்த மாதிரி, ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோட கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா 45 வயசு இருக்கணும் அப்படின்றது. அவர் என்கிட்ட கேட்டதே வந்து இந்த லொலு சபாவில் நடிக்கிறதுல மனோகரன் சார் ஒருத்தவர், இந்த இப்படி கையெல்லாம் ஆடிட்டு நான் அப்படின்னு வர இல்லையா, அவர் தான் அந்த படத்துக்கு ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் சூதுகம்கே. அப்போ வந்து எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நம்ம படம் எடுக்கிறோம் அவரை ஹீரோவாக வச்சு தான் படம் எடுக்கணுமா நம்ம அப்படின்னா, இல்லை சார் இந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு தான் சூட் ஆகும் அப்படின்னாரு. நான் கூட சொன்னேன் சார் அவர் ரொம்ப இதாக இருப்பார், நம்ம வேணால் வேறு ஏதாவது அதை மாதிரியே வேற யார்ட்டையா ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு யூஇசேல் சார்ட்டெலாம் போய் கதை சொன்னோம். அவர் நடிக்கிறேன்னு சொன்னார் அந்த படத்தில். நான் என்னோட லீஸ்ட் சான்ஸாக வந்து வேணா யூஇசேல் சார் வேணால் நீங்கள் இந்த படத்துக்கு வச்சுக்கலாங்க, அது ரொம்ப அப்படின்னு தான் அவர்கிட்ட நான் வந்து அந்த டைத்தில் சொன்னேன். அப்போது இந்த ஸ்கிரிப்டை வாங்கி படிச்சிருந்தார் விஜய் சேதுபதி சார். அவர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் மூலமாகவும் என் மூலமாகவும் நலனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் நாங்கள் வந்துட்டு. நலன் வந்து எனக்கு வேணவே வேணாம், நான் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து எனக்கு வேண்டாம், இவர் வந்து நான் வேறு மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன், இவர் வந்தாலும் படம் வேறு மாதிரி ஆயிடும், அதனால் எனக்கு வேணான்னு சொல்லி 1 வாரம் ஆச்சு எனக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, எனக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் அந்த படத்துக்குள்ளே விஜய் சேதுபதியை கொண்டு வருது. ஆனால் அது வந்ததுக்கப்புறம் அவர் தன்னோட நடிப்பு திறமையாலையும் அவரோட மேனரிசத்தினாலையும் அந்த கேரக்டரை வேறு மாதிரி டெவலப் பண்ணி வேறு மாதிரியான ஒரு ஹிட்டை அந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக் ரேஞ்சுக்கு அந்த படம் போயிடுச்சு. ஸோ அந்த படத்தில் எப்படி எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சோ விஜய் சேதுபதி சார் இந்த கேரக்டர் பெர்ஃபெக்டாக பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சோமோ, அதே மாதிரி இந்த சூதுகமில் தாஸ் மாதிரி சூதுகம் 2ல குருநாத், இந்த குருநாத் கேரக்டர் எழுதி முடித்தோடனே எங்களுக்கு இருந்த சாய்ஸ் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா அவர்கள் தான். ஏன்னா இந்த கேரக்டர் எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணக்கூடிய இந்த படத்தில் வந்து கதாநாயகன் கேரக்டர்ன்றது வந்து ஒரு பயங்கர ஒரு இதெல்லாம் இல்லாமல் ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக அது டிசைன் ஆகிருந்துச்சு. ஸோ அதை வந்து அவரால் மட்டும்தான் அதை கேரி ஓவர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காண்டி நாங்கள் அவரை வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி சூதுகோமை பொறுத்த வரைக்கும் நலனே என்கிட்ட சொன்னதும் சரி, சூதுகோமை பொறுத்த வரைக்கும் அருமை பிரகாசம் தான் ஹீரோ, மற்ற எல்லாருமே அவரை சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான். சூதுகோமை யார் இல்லாமலும் எடுக்க முடியும், அருமை பிரகாசம் இல்லாமல் சூதுகோமை எதுவுமே எடுக்க முடியாததுனால அவர் கேரக்டர் நான் கர்நாடகா எழுதும்போது இல்லை கர்நாடகா நான் இது மாதிரி இப்போ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கோம், நீங்கள் முடிச்சோடனே நீங்கள் தான் பண்ணி ஆகணும், வேறு ஆளே கிடையாது, அந்த கேரக்டர் நம்ம வேறு ஆளு பண்ண முடியாதுன்னு. ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க, ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இந்த படம் எடுக்கும்போது எனக்கு ஆல் 2017க்கு அப்புறம் ஒரு 7 வருஷம் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு நிதி சிக்கல்கள் பயங்கரமான பிரச்சனைலாம் தாண்டி இந்த படத்தை, ஏன்னா இந்த படம் வந்து ஒரு கதை ரொம்ப நல்லா எழுதிட்டாங்க, சூப்பராக எழுதியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவோட ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா இது வந்து படம் மாட்டிக்கணும் அப்படின்றதுல நான் போய் தங்கரா சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த படம் அப்படி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சார்னு. அவர் என் மேலே இருக்க இதெல்லாம் எத்தனையோ பேர் அவர்கிட்ட வந்து நெகட்டிவாக என்னை பற்றி பேசினா கூட அவர் வந்து எந்த விதமான இதையும் எடுத்துக்காமல் இந்த படத்தை முடிச்சு இன்றைக்கி ஒரு பெரிய ரிலீஸு 5-6 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. அது போக 1-2 கோடி ரூபா பப்ளிசிட்டியும் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து இசையமைப்பாளராக வந்து 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் பாடல் பண்ணியிருக்காரு, அவருக்கு தான் முதல் படம், எட்வின் லூயிஸ் விஸ்வநாத்னு. அவர் லண்டனில் படிக்கிறதுக்காண்டி போயிருக்காரு, அந்த ஏதோ பெரிய ஸ்கூலில் ட்ரினிட்டி ஸ்கூலில் ஏதோ மியூசிக் ஸ்கூலில் ஏதோ கோர்ஸ் பண்ண போயிருக்காரு. இன்னொரு பையன் வந்து ஹரின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. 2 பேருமே அவங்களால வர முடியல. மற்றபடி இந்த படத்தில் வந்து கவின், இந்த பையன் வந்து கவி, இந்த
நக்லைட்ஸ் சேனலில் அவர் நல்லா பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவரும் கல்கின்ற ஒரு கேரக்டரும் சேர்ந்து அந்த குருநாத் கேரக்டரோட அவங்க அப்புறம் 3 பேரும் பண்ணியிருக்க சேட்டைகள் வந்து ரொம்ப ரசிக்க முடிய மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க அப்படின்னு நான் படத்தில் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் மிர்ச்சி சிவா அண்டு இவர் சந்திரசேகர் சார், ஏன்னா அந்த அவர் பண்ணியிருக்க கேரக்டர் வந்து ரொம்ப ட்ரிக்கான ஒரு கேரக்டர், ரொம்ப நுவான்ஸான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பற்றி ரொம்ப பேச முடியாது, படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எதுவும் அதை பற்றி ஜாஸ்தி பேச முடியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான ஒரு நுவான்ஸான ஒரு கேரக்டர். அதை பண்ணுறதுக்கு ஒரு பயங்கர ஒரு கம்பீரமான ஒரு ஆளுமை மிக்க ஒரு பர்சனாலிட்டி தேவைப்பட்டுச்சு. நிறைய சஜஷனுக்கு அப்புறம் தான் சாரு தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பண்ணோம். அவரும் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாகவே இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அர்ஜுன் எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த படத்துக்காண்டி அவங்க ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு 3 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. 2019 ஆரம்பித்தோம், இடையில கொரோனா வந்துச்சு. அதுக்கப்புறம் 2022 தான் அந்த ஸ்கிரிப்டை முடித்தாங்க. 2023 ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லபடியாக படத்தை முடிச்சிருக்காரு. ரொம்ப நம்ம மனதுக்கு நிறைவாக வந்திருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோடய ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம படம் பார்க்கும்போது இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் ஓடும், இந்த படத்தை பற்றி நம்ம தைரியமாக பேசலாம் அப்படின்ற அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு இந்த படம் மக்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இறைவன் அருளில் இந்த படம் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். எப்பயும் எனக்கு என்னோட இது வந்து எனக்கு 20வது ரிலீஸ். இந்த படம் வந்து 21வது ரிலீஸ். இந்த 20 ரிலீஸ்லையுமே எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. டெஸ்பைட் ஆஃப் த மூவிஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஊடகத்துறையிலேருந்து. அந்த சப்போர்ட் எனக்கு இந்த படத்துலையும் வேணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நல்லபடியாக பாசிட்டிவாக எழுதி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் பார்க்கணும்னு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எம்எஸ் பாஸ்கர் அதில் எனக்கு இந்த கேரக்டர் எப்படி அருமை பிரகாசத்தை விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியாதோ அதே மாதிரி அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியாது. அதே மாதிரி அடுத்து நாங்கள் இந்த தர்மபுரம் படம் எடுத்தாலும் அதுலேயும் வந்து கருணா கேரக்டரையும் சந்திரசேகர் சார் கேரக்டரையும் பாஸ்கர் சார் கேரக்டரையும் விட்டுட்டு இந்த படத்தை எடுக்க முடியும். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா 2012 வந்து நாங்கள் சூதுகம் ஷூட் பண்ணோம், 2013 ரிலீஸ் ஆச்சு. 2023 சூதுகம் 2 ஷூட் பண்ணுறோம். ஆனால் ஸ்பாட்டுக்கு வந்த அன்னைக்கு நான் அவர் சரி பதினால வந்திருக்காரு, அவங்க எப்படி பண்ணோம் அந்த கேரக்டர் அவருக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. அந்த 2013-12 இப்போ ஷூட் பண்ணது அந்த கேரக்டர் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கும் அதை அப்படியே ஞாபகத்தில் வச்சுட்டு வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நான் அர்ஜுன்கிட்ட கூட சொன்னேன், இதுதான் சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு இன்றைக்கி வர புது பசங்களுக்கு வித்தியாசம். அவங்க மொதல் சீனில் நடிச்சதே அடுத்த சீனில் மறந்துடுறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு சீக்வன்ஸை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே ரெப்ளிகா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த அருள்தாசன் மற்றபடி கார்த்திக் என்னோட கேமரா டிஓபி, ஏன்னா இது என்னோட ப்ரொடக்ஷன்லேயே ஒரு 4வது படம் அவர் பண்ணுறாரு. அதே மாதிரி அஸ்வின் அவரும் என்னோட ப்ரொடக்ஷனில் இது 3வது படம்னு நினைக்கிறேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. அர்ஜுனுக்கும் யுவராஜுக்கும் மிக நன்றி. ஏன்னா யுவராஜ் வந்து நலனோட கிட்டத்தட்ட 10 வருஷமாக ட்ராவல் பண்ணார். அவரோட 3 படங்களையும் ஒர்க் பண்ணார். நான் சூதுகம் எழுத வாங்கன்றக்காண்டி நலன்ட்ட சொல்லிட்டு இந்த படத்துக்காண்டி எழுத வந்தார். அடுத்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டுக்கார், மேபி என் ப்ரொடக்ஷன்லேயே படம் பண்ணுவார் நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் வந்து அரிஷா ஜஸ்டின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஹீரோயின் லீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜஸ்டின்ற எம்ஜிஆர் சார் படத்தில் நடித்த ஒரு ஜஸ்டின்ற அவரோட பேத்தின்னு நினைக்கிறேன். அவங்க ஏதோ உடம்பு சரியில்லை, டைஃபாய்டு காய்ச்சல், பெட்டில் இருக்காங்க, அதனால அவங்க வர முடியல. எங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டை கொடுத்து இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கணும்னு உங்கள் அனைவர்ட்டையும் வேண்டிக்கிறேன். நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம், கடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கொஞ்சம் நிறைய விஷயம் பேசலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். சிவி சார் எல்லாத்தையும் பேசிட்டாரு. அப்புறம் சரி சிலதை மறந்துட்டார். சரி அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துலான்னு பார்த்தா கூடயே சார் நிக்கில் சார் உட்காந்து அந்த மறந்து போனவங்களையும் கொடுத்து பேச வச்சுட்டாரு. ஸோ எனக்கு சரி நான் பேசுறதுக்கு வேறு என்ன, நான் ஒரு ஸ்டார்டிங்லேருந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சில விஷயம் மட்டும் பேசுகிறேன். நான் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண படம் வந்து முண்டாசு பட்டி தான். ஸோ அதில் சார் தான் ப்ரொடியூசரு. ஸோ அதில் நாங்கள் வந்து பிரமிப்பாக நாங்கள் பார்க்குறது என்னன்னா, அங்கே அந்த ஆஃபீஸில் சாரும் நலன் சார் வந்து வெளில நின்று எப்போ பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சூதுகம் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிருந்தது. நாங்கள் வந்து அவங்க வெளில இருக்காங்கன்னா அவங்க திருப்பி வெளில அவங்க தாண்டி போகிற வரைக்கும் கிராஸ் ஆகி போக மாட்டோம். ஏன்னா பயம், தாண்டி போகிறதுக்கே பயமாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா 2 பேரும் அப்படி பிரமிப்பாக இருக்கும் எங்களுக்கு. அப்புறம் அங்கேருந்து அப்புறம் இன்டர்நெட்னால நம்ம அவர் ரவி சாரோட அவரோட ஒரு ஒர்க் சும்மா ஜஸ்ட் ஸ்கிரிப்டில் தான் ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ட்ராவல் வந்து ராட்சசன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணேன். அப்புறம் யங் மங்ஸாங்கன்னு ஒரு படம் பிரபுதேவா மாஸ்டர் வச்சு பண்ணேன். அப்படியே மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது. ஒரு 13 வருஷம் கழிச்சு சார் திருப்பி கூப்பிட்டாரு. ஸோ போய் பார்க்கும்போது சரி சார் கூப்பிட்றாரு போகலாம் அப்படின்னு போகும்போது அவர் ஃபஸ்ட்டு சொன்னதுனால சூதுகம் 2 அர்ஜுன் நீங்கள் ஃபஸ்ட்டு கதை பண்ணுங்க, அப்புறம் டேரக்ட் பண்ணுறதை பற்றி முடிப்பலாம். சரி ஓகே கதைக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டோம். அப்புறம் கதை முடிச்சதுக்கப்புறம் அர்ஜுன் நீங்களே டேரக்ட் பண்ணுங்கன்னு ஹாப்பியாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் வந்து ஏன்னா சூதுகம் 2 வந்து
சார் வந்து பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே யார் முகத்துலேயும் சந்தோஷம் இல்லை, நல்லா பேய் அறிஞ்ச மாதிரி இருந்தாங்க. ஏன் என்னடா அப்படின்னா, ஏன்னா எந்த மாதிரி விஷயத்தை ஒத்துட்டு வந்திருக்க, சூதுகம் படத்தை பற்றி தெரியுமா உனக்கு, அதுவும் சிவி சார் கம்பெனி இப்போ ப்ரொடக்ஷனை பற்றி உனக்கு தெரியுமா, அங்கே போன இன்னும் ஆவன்னு உனக்கு தெரியுமா, நீ தைரியம். ஸோ எல்லாருமே வந்து இப்படி பேச பயம் அதிகமாகிடுச்சு. சரி அப்புறம் என்னென்னா அந்த டைமில் எனக்கு பெருசாக வேலையும் இல்லை, எதுவுமே இல்லாமல் இருக்குது. நம்ம ஒரு அதை அந்த படத்துலேயும் ஒரு டைலாக் வரும், அதாவது பிரச்சனையில் இருக்க அந்த வாய்ப்பில் இருக்க பிரச்சனையை பார்க்காத, அந்த பிரச்சனையில் இருக்க வாய்ப்பை பாரு அப்படின்னு சேர்ந்து இறங்கிட்டோம். ஸோ உண்மையை வந்து என்னன்னா சிவி சாரோட ஸ்கூல் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஸ்கூல் தான். அது எப்படி அதை 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 நான் உங்களுக்கு ஒரு ஒரு விளக்கமாக சொல்லணும்னா எப்படி சொல்கிறதுனா, ஒரு 2 விதமான பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு வந்து எந்த கஷ்டமே தெரியக்கூடாது, அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துடணும், அவன் வந்து வாழ்க்கையில் கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ் இருப்பான். அந்த பையன் என்ன கேட்டாலும் கொடுத்து வளர்ப்பாங்க. இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து என்னென்னா, நான் படுற கஷ்டப்படல என் பையனுக்கு தெரியும், அப்போ தான் வந்து கரெக்டாக வருவான் அப்படின்னு எல்லா கஷ்டத்தையும் வந்து அந்த பையனுக்கு தெரியப்படுத்துவாங்க. செகண்ட் டைப் ஆஃப் பேரண்ட் இவர். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து திரும்பி பார்ப்பார். இந்த சுந்தர் சி சார் படத்தில் வடிவேல் சாருக்கும் மாதன் சாருக்கும் ஏதோ பிரச்சனை வந்து ஒரு ஆட்டோக்காரர் நிற்பார், எங்கே அந்த ஆட்டோக்காரர் அப்படின்னு. ஸோ எங்களுக்கு எந்த ப்ராப்ளம், எங்கே அந்த டைரக்ஷன் டீமு, அதாவது எந்த ஒரு பிரச்சனை ஃபஸ்ட்டு வந்து அர்ஜுன், ஏன்னா நான் உங்களை தான் வந்து நான் உங்களை நம்பி தான் நான் ஓவரால் வரேன், நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இப்போ சினிமாவிலலாம் சொன்னோன்னா ஒரு டேரக்டர் ஆகிட்டோன்னா ப்ரொடியூசர் வந்து அவங்கள தங்க மாதிரி பார்த்துப்பாங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே எதுவாக இருந்தாலும் என்ன பிரச்சனை வா நில்லு அப்படின்னு நிற்க வச்சு, அதாவது அது இன்னும் நான் நிறைய சொல்ல முடியாது, பட் இல்லை நான் சொல்லிடுறேன். இல்லை 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 அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் இன்னைக்கு இந்த படம் முடிச்சுட்டு இப்போ இந்த ரிலீஸ்க்கு எடுத்து வரும்போது இந்த பாடம் வேறு எங்கேயும் எனக்கு கிடைக்காது இல்லைங்களா. அது அந்த சினிமான்னு ஒரு மாயோட சுத்தாமல் இல்லை, இதுதான் ப்ராக்டிக்கலு, இதை நீ இப்படி தான் பண்ணணும், அதுக்கான ஒரு விஷயத்தை வந்து சாரோட ஸ்கூலில் தாண்டி வேறு எங்கேயும் இன்ட்ரெஸ்ட்டில் கற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஏன்னா இங்கே அவரோட ஸ்கூல்லேருந்து வெளில இப்போ அவரோட லிஸ்ட்டு, அவர் இத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ டெக்னீஷியன் வெளில வந்திருக்காங்க, அவங்களாம் வெளியில் போய் ஒரு பெருசாக ஜொலிக்கிறதுக்கு வந்து காரணமே இந்த ஸ்கூல். இப்போ நான் இப்போ தான் வெளில போகிறேன், அடுத்தடுத்து வரவங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப பாசிட்டிவாக தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனை, சிம்பிளாக வடிவேல் சார் சொல்லுவார்ல, நீங்கள் அடித்ததுக்கப்புறம் இந்த உடம்புல எவ்வளோ அடி வாங்குற திரும்ப வந்துருச்சுரா அப்படின்னு வரலைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வில் பவர் வரணும், சினிமாவில் நீ எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம்டா அப்படின்ற ஒரு ஒன்று வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக சிவி சார் கூட கொஞ்சமாக ட்ராவல் ஆகுங்க, டெஃபினட்டாக வந்து அது வந்துடும். அப்புறம் சரி நான் தான் சார் நிறையா இப்போ நான் வந்து சூதுகம்குள்ளே வரேன். இந்த படத்தில் வந்து எனக்கு அந்த கதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிவி சார் நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு நலன் சார் எப்படி வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், அதாவது விஜய் சேதுபதி சார் ஏற்றுக்க முடியும், அது மாதிரி எங்களுக்கு வந்து இந்த கதைக்குள்ளே ஹீரோ யாரை கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அப்போ தான் வந்து என்னன்னா அந்த ஒரு எதையும் வந்து ஜஸ்ட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும் சார். இந்த வார்த்தையை சொல்ல தான் டக்குன்னு சிவா சார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டையும் வந்து ஜஸ்ட் லைக் தட் தான் பண்ணுவார், சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் இல்லை சார், எனக்கு அவர் கூட ரொம்ப வருஷமாக ட்ராவல் இருக்குது. சாரோட நான் வந்து என்னோட முதல் படம் டிஸ்கஷன்லேருந்து அவர் கூட நான் சிவா சார் கூட ட்ராவல் ஆகிருக்கேன். ஸோ இந்த படத்தில் அந்த குருநாத்ன்ற கேரக்டர் ரொம்ப அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அது நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார், அது சார் சொல்லிட்டாரு. நான் அவர் சார் பாஸ்கர் சார் அங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை இருக்காருன்னா, அவர் ஆப்போசிட்டில் நடிக்கிறவங்க, சைடில் நடிக்கிறவங்க, பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு டைலாக் பேசுறது கூட சாரே சொல்லி கொடுத்துருவார். நீ இதை சொன்னாதான்ப்பா அடுத்து நான் அந்த டைலாக் பேச முடியும், நீ இந்த மாடுலேஷனில் பேசினா தான் நான் இப்படி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்றத முதற்கொண்டு சாரே சொல்லி கொடுத்துருவாரு. நம்ம ஜஸ்ட் அங்கே ஆக்ஷன் கட் சொன்னாவே போதும். அப்புறம் நம்ம அருள்தாஸ் அண்ணனோட அவர் என்னடா அதான் அவர் சொன்ன மாதிரி இந்த சீரீஸ் தாண்டி இந்த படத்தில் சூதுவம் 1க்கும் 2க்கும் ஒரு பெரிய பாலம் அப்படின்னா அந்த டாக்டர் கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டர் இல்லாமல் இந்த கதையை உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. அப்புறம் கருணா சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் பார்த்து வேந்தார் இல்லைங்களா, ஒரு 12 வருஷம் கழித்து வந்து டப்புன்னு வந்து அந்த ரோல் அப்படியே அந்த ஸ்பாட்லேயே பண்ணாருன்ட்டு அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கருணா சார்கிட்ட இருந்தது. அந்த அருமை பிரகாசம்ங்கிற அந்த ரோலை வந்து அவர் ஃபஸ்ட் டே வந்து அவர் பண்ணும்போது நீங்கள் சூதுகுமில் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க, இந்த கழுத்தை பிடிச்சி அவங்க அம்மாட்ட பேசுகிற ஒன்று இருக்கும். அவர் சார் வந்து பண்ணார் ஒரு எனது சிங்கிள் டேக்கில் அந்த அப்படியே அருமை பிரகாசம் அடுத்த செகண்டாகவே பண்ணார்.
அவ்வளோ ஒத்துழைப்பு இருக்கும். நமக்கு என்னென்னா நலன் சாரி கிரியேட் பண்ணி வச்சிட்டார் இல்லைங்களா, அவங்க அப்பா கேரக்டரு, நானுவதே கேரக்டரு, அர்பி பிரகாசன் கேரக்டர் நலன் சாரி கிரியேட் பண்ணனால நாங்கள் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறம் வாகை சந்திரசேகர் சார், எனக்கு நான் வந்து ரொம்ப தீவிர விஜயன் சாரோட ஃபேன் நான். ஸோ அவரோட நடித்தவங்க ராதாரவி சார், வாகை சார், இவங்கெல்லாம் அந்த ஃபஸ்ட் டே ஸ்பாட்டுக்கு வரும்போது ரொம்ப, ஸோ வாகை சார்கிட்ட உட்காந்து நம்ம கேட்கும்போது ரொம்ப பொறுமையாக கேட்டுப்பார். அடுத்து அந்த நம்ம நினச்ச அந்த கேரக்டர் மாடுலேஷன் எடுக்கும்போது நமக்கே பிரமிப்பாக இருக்கும். அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி சார். இந்த ஒரு வேர்டு தான் இருக்கும், அதுக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ டெப்த் கொடுத்து அந்த டைலாகை சூப்பராக பண்ணார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் இந்த ப்ரொஃபஸர் தங்கராஜ் சார், இப்போ நான் சிவி சாரை பற்றி நிறைய சொல்லிட்டேன். தங்கராஜ் சார் பற்றி சொல்கிறதுக்கு என்னென்னா, எங்களுக்கு எல்லாம் வந்து வயிறு நிறைய சோறு போட்டு எங்களோட பசியை போக்கின ஒரு அப்படி சார். அப்புறம் ஒரு டைரக்டருக்கு வந்து ஸ்பாட்டில் என்ன வேணும் அப்படின்றது வந்து, இப்போ வீட்டில் அப்பா ஒன்று தரலன்னா நம்ம லைட்டாக அம்மாட்ட கேட்டு காசை பிடிக்கிட்டு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சிவி சார் எல்லாம் நேரமாக பார்த்து அவர்கிட்ட பேசி, சார் இது வேணும் சார், அது வேணும் சார், அப்படி வேணும் சார்ன்ட்டு இப்படி இல்லை. அப்புறம் அவர் வந்து இப்போ நீங்கள் ஏன் சார் கொடுத்தீங்க, அவங்க அப்படி தான் சார் கேட்பாங்க அப்படின்னு வந்து சண்டைக்கு வருவார். அப்படி வந்து தங்கம் சார் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல கிராண்டாகவே கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கணும், அந்த குவாலிட்டி குறையாமல் இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணார். ஸோ அப்புறம் இந்த படத்தில் என்னோடய கேமராமேன் கார்த்திக் தில்லை ரொம்ப, அது எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ ஒரு 50 அடியிலேருந்து குதிக்கணும் ப்ரோ, சரி குதிச்சிடலாம் ப்ரோ அப்படின்றவர். ஏன் அப்படின்னா, நம்ம ரெடினா ரெடி, குதிக்கணும் அந்த ஒரு ஸ்பீடு, பயங்கர ஸ்பீடு. அவர் அவ்வளோ சப்போர்ட்டாக இந்த படம் ஃபுல்லாக எனக்கு இருந்தார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சுரேந்தர். இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நம்ம ஜஸ்ட் வந்து ஃபில் மட்டும் பண்ண முடியாது, ஒரு இடமும் ஒரு கேரக்டராக ஃபீல் ஆகணுன்றதுக்கு நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண, அது ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் எடிட்டர் அஸ்வின், அது எப்படின்னா அவரும், நான் ஆக்சுவலாக வந்து அந்த டைம் நான் அவருக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு கல்யாணம் ஆகிருந்தது. இன்னும் ஒரு 15 நாள் இருந்தால் என் ஒய்ஃப் எனக்கு டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நைட் மட்டும் தான் கட் பண்ணுவார், ஆனால் சூப்பராக பண்ணுவார். நைட்டு ஃபுல்லாக அவர் கூட தான் ட்ராவல் ஆகணும். நிறைய திட்டுக்கள் வாங்கினாலும் ஒர்க்கு சூப்பராக பண்ணுறதுனால அவர் கூட நான் வந்து அந்த நைட்டாக இருந்து ட்ராவல் பண்ணேன். ஆனால் இப்போ அவர் கல்யாணம் ஆகிடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் அடுத்து ஒர்க் பண்ணுறவங்களும் அவர் கண்டிப்பாக பக்கத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாரு. அப்புறம் இந்த கதை உருவாகிறதுக்கு அதான், இப்போ நலன் சார் வந்து அந்த கோர் ஐடியா கொடுத்துட்டாரு. பட் அதை ஒரு முழு வடிவமாக திரைக்கதை பண்ணுறதுக்கு எனக்கு, நான் ஒர்க் பண்ண படங்கள் எனக்கு இந்த படத்தோட வேல்டே வேறையாக இருந்தது எனக்கு. ஸோ அப்போ நான் என்னென்னா, நலன் சாரோட ஒர்க் பண்ணவங்க யார் இந்த கதையில் அப்படின்னும் போது, அப்போ அந்த டீம் யோகராஜ், அப்புறம் கதிர், அப்புறம் யோகின், இவங்க 3 பேர் நாங்களாம் சேர்ந்து அந்த டைமில் அவர் எப்படி திங்கில் இருந்தார், என்னென்னலாம் பார்த்தாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இதை கிரியேட் பண்ணோம். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸு இதில், அப்புறம் இந்த அரசியல் வசனம்லாம் எனக்கு அனுபவம் பத்தலை, ஏன்னா ரொம்ப மெச்சூரான ஒரு வார்த்தைகள்லாம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு எனக்கு ரமேஷன் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணார். ஸோ ஓவராலாக வந்து இவங்களோட எல்லாரோட சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி இங்கே இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த படம் நீங்கள் தேட்டரில் பாருங்கள். சூதுவம் ஒன்று வந்து உங்களுக்கு, ஏன்னா அது உங்களுக்கு சூதுவம் சொல்லும் போது இன்னொரு விஷயம். ஸோ அந்த படம் வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு 15 பவுன் நகை தொலைஞ்சு போச்சு. அது நான் இருக்கும்போது வந்து திருட்டு போயிட்டாங்க, அது ட்ரிக்ஸாக ஏமாற்றி திருட்டு போயிட்டாங்க. வீட்டை சுற்றி கூட்டம் கூட்டினதுக்கப்புறம் நான் எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இப்படி தான் வந்தான், தண்ணி வேணும்னு கேட்டால் நான் எடுக்க போனேன், அந்த டைமில் தான் போயிடுது அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்தவங்க எல்லாம் வந்து பாரு அவன் எவ்வளோ திறமசாலியாக இருப்பான், இந்த பையனை ஏமாற்றி நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அந்த திருடிட்டு போனவன் வந்து எல்லாம் பாராட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இப்போ நகையை தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோம், நம்மளை சொல்லாமல் எல்லாம் அவனோட திறமையை பேசிகிட்டு இருக்காங்க. சரி பகலில் நடமாட முடியலன்னு காலை விடியகால் 4 மணிக்கு போனேன்னா, அங்கே கோலம் போடுற பொம்பளைங்க, கூட்டுற பொம்பளை, இந்த பையன் தான் ஏமாற்றிட்டாங்க, எவ்வளோ பேர் இவ்வளோ பெரிய பையன் நம்ம ஏமாற்றிட்டாங்க பாருங்க. அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த தேட்டரில் இந்த படத்தை பார்க்கும்போது அது தவறு செய்கிறவங்களாம் செஞ்சுறாங்க, அதாவது அப்படின்னு பார்க்கும்போது தேட்டர் பெரிய கிளாஸ். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஒரு வில்லத்தனமாக இருக்கிறவங்க வந்து வின் பண்ணும்போது கிளாப்ஸ் பார்க்கும் மிரட்டேன். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நானே ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி, என்னன்னா எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இது பாய்ஸ் ஹாஸ்டலில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அதுக்காக ஹீரோயின் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. படத்தில் வந்து அவங்க இமேஜின் கேரக்டர் பக்கத்தில் தான் இருக்காங்க, இங்கே இருக்காங்கன்னு தெரியலண்ணா வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸில் சூதுகவும் 2 அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு சொன்னது எதுக்கு பிரதர், அது நல்ல படமாச்சு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னது.
ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோட மைண்டு. அதெல்லாம் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னும்போது இந்த கதையை வந்து சொன்னாங்க அர்ஜுன் அவரும் சிவி சார் சொல்லும்போது என்னென்னா, இது ஒரு ப்ரீக்வலாக ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போது கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது 2 பேரலல் ஸ்டோரி. ஸோ இது 2த்தையும் கனெக்ட் பண்ணுற விஷயம், நான் அதுக்குள்ளே வர்றது, நான் வந்து கருணாகரன் அவரோட மீட் பண்ணுறது, ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைனில் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். ஸோ இது ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன். ஃபஸ்ட்டு நான் சிவி அவர்கிட்டே ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 25 படம் 26 படம்னு சொல்கிறாரு. இதில் எவ்வளோ டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பா ரஞ்சித், அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி, அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் சுப்பராஜ், எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு. பிரதர், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் திஸ். ஏன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க. நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப கண் கலங்கி பேசுனதெல்லாம் பார்த்தேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்மளை கைவிடாது அப்படின்றது தான் சினிமா, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க. அது இன்னொரு ரீசன், நிறைய பேர் சொன்னாங்க சிவியோட படம் பண்ணாது அப்படின்ட்டு, அது எனக்கும் சொன்னாங்க. ஸோ ஆனால் நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் த லவ் தட் யூ ஷோ ஃபார் சினிமா, ஓகேவா? ஸோ அது உங்களை வந்து நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும். அண்ட் என்டர் த ட்ராகன் பார்த்துருப்போம், ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவார் அப்படின்றது. ஆனால் ட்ராகன் தான் அவர். அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்லை, எல்லாம் கரெக்டு தான். ஸோ பிரதர், ஆல் தி பெஸ்ட். நிச்சயமாக வந்து நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். அடுத்த படம் வந்து நீங்கள் சொன்னீங்க தர்மம் வெல்லும்ன்ட்டு. நிச்சயமாக தர்மம் வெல்லும். இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும், லைஃப்பில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் போகிறது எதை நோக்கி? நிச்சயமாக தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றது தான். நிச்சயமாக அது நடக்கும். ஆனால் அவ்வளோ சொல்லிவிட்டு அடுத்த படத்தில் இவர் இருப்பார் அவர் இருப்பார், நீங்கள் நான் இருப்பான்னு சொல்லவே இல்லை. நீங்கள் அதில் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நம்ம வேறு எதனா படம் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிரதர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சார், அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்கில் கொடுத்தாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள். அவர் வந்து எப்படின்னா, இந்த படத்தை நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோன்னா, நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஒரு ஆள் தான் வந்து தங்கராஜ் சார் தான். அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் சார், கிரேட். இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதில் வந்துடலாம். எம்எஸ் பாஸ்கர் இருக்கார். அவர் வந்து அப்படி தான் சொல்லவே முடியாது. அவரெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா, ஹாய் மச்சான், ஹவ் ஆர் யூ? ஏன்னா நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்துருப்பீங்களா தமிழ் படத்தில், அவர் இன்ட்ரோவே காலேஜ்லேருந்து வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்படி இருக்கார்ல, டக்குன்னு காலேஜ் பையனாக மாறினா டக்குன்னு மாறிடுவார். அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். அடுத்தது வந்து சந்திரசேகர் சார். சந்திரசேகர் சார் எப்படின்னா, அவரோட ட்ராவல், அவரோட லைஃப்பை வச்சே நம்ம பல படங்கள் பண்ணலாம், பல விஷயங்கள் கற்றுக்கலாம். அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சொன்னதே இல்லை. அவர் கூட நடிக்கிறேன், ஆமாம் அவர் நல்லா தமிழ் பேசுவார் அப்படின்னாங்க. இதுதான் வரும் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கூட நான் ஷூட்டிங்கில் பேசுனது தான். ஒருதலை ராகம்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க. 2 வருஷமாக அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா யாருமே வாங்குறதுக்கு இல்லை. கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஷோ வந்து 10 பேர் தான் இருந்தாங்க. 2வது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு. அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ட்ராவல். 45 இயர்ஸு இன்றைக்கி சொல்கிறாரு, அடுத்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா, அப்போ சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமாக. நம்மலாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி. இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் இப்படி இருக்காருன்னு வச்சுங்க, ஃபிட்னஸ்லாம் பயங்கரமான ஃபிட்னஸ்ஸு. நீங்களே டையை பற்றிலாம் பேசுங்க. டை வச்சு ஹேர் ஸ்டைல் மாற்றினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அந்த கருணாகரன் கொடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரியில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இதுக்கு தான் வந்திருக்காரு. பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட்டு. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கலகலப்பு தான் அவரோட ஃபஸ்ட்டு படம். கலகலப்பில் வந்து அவர் சொன்னார் நம்மலாம் பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் 3 பேர் நாங்கள் கலகலப்பில் ஒன்றா இருப்போம். நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன். யோகி பாபுவும் சொன்னது என்னென்னா, நம்ம வந்து பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி அவர் நடித்த படத்துக்கு அவரே போய் பார்க்குறது கூட டேட் இல்லை, அந்தளவுக்கு பிஸியாக இருக்கார். கருணாகரன் அதோட சந்தோஷமான விஷயம்னா 100 படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னார். பிரதர், ஐம் ஸோ ஹாப்பி. ஃபஸ்ட்டு படத்தில் ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் வந்தது, இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும். வெரி ஹாப்பி, குட் லக். அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது கார்த்திக், இந்த படத்துடைய கேமராமேன், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். நீங்கள் பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய டைம் எடுத்து பண்ணோம். ஆனால் ரெடி, எல்லாத்துக்குமே ரெடி, வெரி வெரி டேலண்டட். நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, நிச்சயமாக பண்ணுவீங்க. கவி அண்ட்
இதோட தர்மம் வெல்லும்க்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அந்த படத்தில் இருக்கனா இல்லையான்னு தெரியல இப்போதைக்கு. இருக்குண்ணா, கண்டிப்பாக இருக்குண்ணா. ஓகே ஓகே ஓகே, இதுவே இன்னொரு பயமாக. அண்ட் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு படமே நான் தான் பண்ண வேண்டியது. நாங்கள் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா, தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டைரக்டர்ஸ்லாம் தேவைன்னு நம்ம நினைப்போம்ல, அதில் அர்ஜுன் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார். எப்படி அப்படின்னா, ரொம்ப ஸ்மார்ட். இதுதான் உனக்கு இருக்குது, இதில் வச்சு நீ பண்ணணும். ஆனால் அந்த படம் இருந்தாலும் சரி, அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல். நீங்கள் பேசுனது நமக்கு மட்டும் தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாது என்னென்ன மேட்ரு அப்படின்ட்டு. அண்ட் அர்ஜுன், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஆனால் அர்ஜுன் வந்து அந்த 15 சவரம் தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னார்ல, அந்த ஸ்டோரி, அது எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இந்த படம் முடிஞ்சோன்னா ப்ரொடியூசர் அதை வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னார். ஸோ தங்கராஜ் சார், இதை பற்றி இதை கேட்காம 2 பேரும் அந்த சைட் பார்த்து சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்தே டைரக்டர் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. ஸோ மறந்துடாமல் நீங்கள் வந்து அந்த 15 சவரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க, நான் இந்த சைடு வரேன். இந்த படம் ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி. உண்மையாக என்ன, உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி, அது உங்களுக்கே தெரியும். அண்ட் உள்ளே வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம்னா வந்து, தலைவா காலிலேருந்து வெயிட்டிங், கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னாரு. எப்பா, இது நான் படத்தில் நடிக்கிறதோட பெரிய ப்ரெஷராக இருக்கு. நம்ம என்னைக்கு வந்து யோசித்து பேசியிருக்கோம், இன்றைக்கி நம்ம எழுதி பேசியிருக்கோம், இப்படி தான் பேசி தான் லைஃபே ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த கண்டென்ட்லாம் விட்டுருங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இது வரைக்கும் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு படம் பிடிக்கும், படம் பிடிச்சா நீங்கள் என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்கள், அதே போதும் எங்களுக்கு. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதா நாங்கள் வெயிட்டிங். அண்ட் சூதுகம் 1 ஒரு கல்ட் ஃபிலிம். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நிறையா விஷயம் சொல்லுவாங்க. சூதுகம் 2 இட்ஸ் எ ஃபன் ஃபிலிம். நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, லவ் யூ. இதுதான் நான் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு இதை சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினைப்பேன். என்னென்னா, கொஞ்சம் இது வரைக்கும் நீங்கள் இந்த இதுக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்க? நிறைய படத்துக்கு வந்திருக்கீங்களே. லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறது வந்து எதுனா இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே கேட்டிருக்கவே மாட்டோம். மைக்கில் லைட்ஸ் ஆஃப்னாலே கேட்கணும். லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறேன். இதுக்கு இவ்வளோ கத்துறான்னு பார்த்தா, ஒரு டீசர் 30 செகண்ட்ஸ் தான். அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ள அண்ணன் சட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேற இருக்குது. இவர் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வேலைக்கு இல்லை, இவர் ஒரு ஹீரோ, இவர் ஆர்டிஸ்ட். இவர் வந்து இந்த பெரிய டஃப் காம்படிஷனாக பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் கொடுத்துருப்பாரு. தலைவா, ஒரு பெரிய ஃபேன் நான். அந்த உண்மையிலே நீங்கள் நிறைய சாதனைகள் பண்ணோம். அதாவது 2 மினிட்ஸில் 10 சட்டை எப்படி மாற்றுறது அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணோம். நிச்சயமாக பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, திருப்பி சொல்லிடுறேன், இதுதான் வந்து டிவியில் வரும். இதுதான் வந்து இதை தான் உங்ககிட்ட சொல்லுவார். அதுக்காக தான் சொன்னது. ஃபோட்டோ தான் எடுத்துங்க. சிவா சார், உட்காருங்க 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 சொல்லிட்டேன். சார், இது அடிக்க போகிற மாதிரி